கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் கிளைண்ட் பிளேஸ்க்கு போவேன். ஒரு தடவை மெட்ரோவில் ஏறினா கால் ரெண்டும் அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்கும், அந்த அளவுக்கு வலிக்கும். ஆனால் அப்படியே செஞ்சுக்கிட்டே போகணும். இதில் வேறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரெயின் போதா நிற்க இடமே இருக்காது, பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் காலையில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு செம்ம கூட்டமாக இருக்கும். எவனாவது எந்திரிப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வீட்டுக்கும் போகிறதுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டேஷனில் முகத்தெல்லாம் தொடச்சிட்டு முக்கியமாக வாயை கழுவிட்டு போகணும். நாத்தடிக்கவே கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். மெட்ரோ பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த மாதிரி கடை. இந்த மாதிரி நிறைய பேக்கரிஸ் இருக்கும். அந்த பேக்கரியில் நம்ம என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்லாம். இங்கெல்லாம் பேக்கரியில் வந்து சாப்பாடே இருக்கும். ஸோ எல்லாம் பேக்கரி ஃபுட்டு தான், பேக் பண்ணி நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த போகிறோம் பார்த்தீங்களா, இதில் எந்த பிளாக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட இது ஒரு 30-40 பிளாக் இருக்கும். அதில் எதுவாக கண்டுபிடிச்சா நம்ம போகும். About 1.8 kilometer. 1.8 kilometer. It's right. Okay, straight, huh? Straight. You can go this diagonally also. Okay. So, see. You can go like this. Okay. So street 5, on the street 5. Thank you. Thank you so much. நமக்கு முடியல. இந்த வேலையை விட இதுதான் வேணும். ஆமாம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் வச்சிடாதீங்க. அது மொத்த உடம்புக்கும் வேணால் வைங்க. ஆமாம், இங்கே இந்த நாட்டுக்கு அது செட் ஆகாது. அதெல்லாம் நம்ம ஊருக்கு யாரா சென்னை அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு வந்து ஓகே, அது நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துறேன். கரெக்டு. ஏன்னா நம்ம ஊர் அருமையான ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு அடுத்த பிளேஸுக்கு. ஸோ இப்போ மணி வந்து இங்கே 2:40. அப்போனா வந்து சாப்பிடணும். இப்போ பொறுமையாக உட்காந்து போய் சாப்பிட முடியாது, ஏன்னா 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். அப்போ போகிற போக்கில் டக்குன்னு அப்படியே நம்ம டாக்ஸி அண்ணன்ட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஷவர்மாவை இதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க முடியும். இந்த ஹோம் சர்வீஸில் என்னென்னா முடிச்சிட்டோம்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த மாதிரி தோணும், எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணும்.